ஸ்ரீ பேச்சியம்மன் ஜோதிடர்களே அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஜோதிடர் இளமுரு குமரன் பேசுகிறேன். 2025ஆம் ஆண்டு சித்திரை மாதத்துக்கு உண்டான பலன்களை இங்கே பார்ப்போம். நமக்கு தமிழ் புத்தாண்டாகவும் அமைகிறது. ரிஷபராசினியர்களே, இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு ராசிநாதன் 2 குடையவன், ராசிநாதன் உச்சம் மற்றும் 2 குடைய நீசபங்க ராஜயோகமாக அமைகிறது. அதேமாதிரி ஜென்மத்தில் குரு இருந்து 7ஆம் இடத்தை பார்ப்பதும் வெகு சிறப்பான காலகட்டமாக இருக்கும். அதாவது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நல்ல மாற்றங்களை கொடுக்கும். 10ஆம் இடத்தில் சனி இருப்பது தொழிலில் நல்ல வருவாயை ஏற்படுத்தும். 10ஆம் இடத்தில் சனி இருப்பதே இந்த பூமியில் விளையக்கூடியது பொருட்கள் அனைவருமே நல்லது. அதாவது விவசாயம் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களும் எதிர்கால சிறப்பானதாக அமையும். அதேமாதிரி இந்த ஆயில் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களும் சரி, இரும்பு சம்மந்தப்பட்ட உருக்காலை சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களும் சரி நல்ல முன்னேற்றங்களை வருவாயை ஏற்படுத்தும். ஆயில்னாலே அது பெட்ரோல் எடுத்துக்கலாம், எஃகும் எடுத்துக்கலாம், அவருக்கு பிடிச்சது. அது சார்ந்த துறையில் இருப்பவங்களும் நல்ல வருவாயை ஏற்படுத்தும், நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். அதேமாதிரி லக்னத்தில் குரு இருந்து 7ஆம் இடத்தை பார்ப்பது திருமண வயதில் இருப்பவர்கள் ஆண் பெண் இருவருக்குமே திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய யோகத்தையும் அதற்குண்டான வழியும் இந்த மாதம் அமையும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை கிடைக்கக்கூடிய யோகத்தையும் முன்னேற்றங்களையும் உண்டாக்கும். 4ஆம் இடத்து அதிபதி 12இல் உச்சம் பெறுவது ஒரு சிலருக்கு இடம்பொருள் வாங்கக்கூடிய யோகத்தையும் மாற்றங்களை உண்டாக்கும். அதே மாதிரி 4 குடையும் போய் 12இல் மறைவது தாயார் தந்தையர் உடல்நலத்தில் அக்கறை தேவை. தாய் தந்தையரின் உடல்நிலையத்தில் அக்கறை தேவை. படிக்கும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடியதையும் நல்ல மாற்றங்களை உண்டாக்கும். உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் நல்ல வருவாயை ஏற்படுத்தும். 11இல் உங்களுக்கு ராகு சுக்கிரன் சம்மந்தப்படுவது ஷேர் மார்க்கெட்டு, ஆடை ஆபரணம், தங்கம், ஆடை ஆபரணங்கள் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவங்களுக்கு, கலைத்துறையை சார்ந்தவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். ஐடி சாஃப்ட்வேர் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கும் பணியிட மாற்றம், சம்பள உயர்வு ஏற்படுத்தும். அதேமாரி ராகுட சம்மந்தப்படுவதே வெளிநாட்டு துறையில் இருப்பவங்களுக்கு நல்ல இடமாற்றம், நல்ல சம்பள உயர்வு கிடைக்கும். அதே வெளிநாட்டுக்கு முயற்சி எடுப்பவர்கள் அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டாக்கும் சித்திரை மாதம். அதேமாதிரி வேலை தேடுபவர்களுக்கு அரசு வேலை அல்லது தனியார் துறையில் நல்ல வேலையில் அமையக்கூடிய வாய்ப்பையும் ஏற்படுத்தும். கல்யாணம் முடிந்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை கிடைக்கக்கூடிய யோகத்தையும் உண்டாக்கும். கணவன் மனைவியில் நல்ல அந்யோன்யம் ஏற்படும். மனைவி வழியிலும் நல்ல சொந்த பந்த உறவுகளிலும் நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். இந்த ரிஷபராசி நேயர்கள் பல வழிகளிலும் பொருளாதாரத்தை உண்டாக்கும். ஷேர் மார்க்கெட்டு, பங்குச்சந்தை போன்ற துறைகளில் முன்னேற்றங்களை உண்டாக்கும். இந்த ரிஷபராசி நேயர்கள் இந்த சித்திரை மாதம் வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, விஷ்ணு வழிபாடு செய்வதும் வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடம் விடைபெறுகிறேன். ஜோதிடர் இளமுரு குமரன். நன்றி, வணக்கம்.